சார் அப்புறம் இன்னொரு கமெண்ட் நமக்கு வந்திருக்கு சார். ஆக்சிடென்ட் நடந்து 6 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நான் கேஸ் போட்டு கிளைம் எடுக்க முடியுமான்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சார். கண்டிப்பாக 6 வருஷம் கழிச்சும் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். பட் அதுக்கு சரியான காரணம் வேணும். நம்ம இஷ்டத்துக்கு முதல்ல வேண்டான்னு சொல்கிறது, அப்புறம் திருப்பி வேணும்னு சொல்கிறது, இல்லை கேஸை கொடுத்துட்டு அதை வந்து வாபஸ் வாங்குறது, இந்த மாதிரி இல்லாமல் 6 வருஷம் என்ன காரணம். சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒருத்தர் வந்து அவர் கோமாக்கு போயிடுறாரு, இல்லை உடல் ஊனமுட்டுறாரு, அவரால் வெளியே வர முடியாது. 6 வருஷம் கழிச்சு தான் அவரால் நடமாட முடியுது, யாருக்கிட்டையும் பேச முடியுது. அப்போ தான் அவருக்கு தெரியுது ஏன் பண்ண முடியாது. அவருக்கு கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு உண்டான சரியான காரணங்கள்லாம் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக 6 வருஷத்துக்கு கழிச்சு கூட நீங்கள் பண்ண முடியும். பழைய சட்டங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் பீரியட் இருந்தது. இப்போ அந்த லிமிட்டேஷன் பீரியட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அமெண்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 6 வருஷம் அந்த மாதிரி தாமதமானாலும் அதுக்குண்டான சரியான காரணங்கள் சொன்னால் கோர்ட் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சார் இப்போ ஒருத்தருக்கு அவேர்னஸே இல்லை, ஆனால் அவருக்கு 6 வருஷம் கழிச்சு தான் தெரிய வருது, அவரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான காரணங்கள் வந்து நேர்மையாக கரெக்டாக சொல்லணும். இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து நான் இயலாமையில் இருக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கோர்ட் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த வக்கீலை பொறுத்து இருக்குது. அதை விட முக்கியமானது என்ன, இதில் எக்ஸ்பீரியன்ஸான வக்கீலாக இருக்கணும். ஒரு துறையில் ஒவ்வொருத்தவங்க வல்லுநராக இருப்பாங்க. அந்த வல்லுநரை பார்த்து தான் நீங்கள் செய்யும். யாரோ ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அதை வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. அதனால் இது வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நல்ல கேசஸ், இதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அட்வொகேட்ஸை கொடுத்து நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், நல்லா பண்ணலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. சார் இது 6 வருஷம் கழிச்சு நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்னென்ன எவிடன்சஸ் எனக்கு வேணும்? பொதுவாக இந்த எஃப்ஐஆர் காப்பி தேவைப்படும். எஃப்ஐஆர் காப்பி அண்டு அது அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு உண்டான எவிடன்ஸு, ஃபோட்டோகிராஃபி, இல்லை வேறு ஏதாவது டீட்டெயிலு, ஒரு மெடிக்கல் பில்ஸு, இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். இது மாதிரி நிறைய ஆவணங்கள் ஒன்று. ஏன்னா என்ன ஆக்சிடென்ட்டுக்கு எந்த மாதிரியான ஒன்று நீங்கள் வந்து சட்ட வல்லுநரை வச்சு கேட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட ஆக்சிடென்ட் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யார் மேலே தவறு இருக்குது, எந்த மாதிரியான வாகனம் வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை நடந்து போகும்போது இருந்ததா, இல்லை டூ வீலரில் போகும்போது இருந்ததான்னு அதை பார்த்து அதில் என்னென்ன எவிடன்ஸ்ன்றதை தனியாக எடுத்துக்கணும். நம்மளை பொதுவாக எடுத்து இதுதான் அப்படின்னு ஃபார்முலா கிடையாது. ஒரு கேஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கனால அதை வந்து சட்ட வல்லுநர்கள் தான் அது வந்து கரெக்டாக சொல்ல முடியும் அந்த இடத்துல. அதனால ஸ்பெசிஃபிக்காக இப்போ எங்கள் ஆஃபீஸ் வரீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் தனித்தனியாக அதை வந்து அதை சொல்ல முடியும். சார் இப்போ எஃப்ஐஆரே போடலை, அந்த கேஸுக்கு கிளைம் வர்றதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது? இதை கிளைமே பண்ண முடியாதா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எஃப்ஐஆர் இல்லைன்னா கூட அதை கிளைம் பண்ண முடியும். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் கூட 6 வருஷம் கழிச்சு கூட நம்ம எஃப்ஐஆர் போட்ட கதைகள்லாம் உண்டு. ஏன்னா புகாரை யாருமே தெரிவிக்கலைன்னா எங்கேருந்து பண்ணுவாங்க? புகார் தற்சமே இது மாதிரி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் புகாரை கொடுத்து அதை எஃப்ஐஆராக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் அதை வந்து கிளைம் வாங்க முடியும் அப்படின்றது தான் அந்த இடத்துல. இப்போ போலீஸ் சிஎஸ்ஆருமே இல்லை அப்படின்னாலுமே இப்போ ஐ விட்னஸ்லாம் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும்போது இவர் என்னை பார்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, புது ரோடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எதை விட்னஸாக வைக்க முடியும் சார்? நீங்கள் மெடிக்கல் பில்லு, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா உங்களை வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போயிருக்கோம், ஆம்புலன்ஸ் போய் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம், அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ரெக்கார்ட்லாம் இருக்கும். ஓகே, அந்த ரெக்கார்டு, அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு ரெக்கார்டு இருக்கும், அந்த ரெக்கார்டில் உங்கள் பேர் இருக்கும், நீங்கள் உங்கள் ஐடி கார்டை கொடுத்து தான் வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. சும்மா யாரோ ஒருத்தவங்க பண்ணிட மாட்டாங்க. அந்த இடத்துல உட்கார வச்சு உங்கள்கிட்ட டீட்டெயிலாம் வாங்கியிருப்பாங்க, உங்கள் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க, யார் எப்படி நடந்ததுன்ற அந்த ரிப்போர்ட்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல போனால் வந்தேன், அதெல்லாம் ஒரு எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தாராளமாக கிளைம் பண்ண முடியும். சார் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காம்பன்சேஷன் யார் சார் கொடுப்பாங்க? காம்பன்சேஷன் அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ சப்போஸ் அந்த அதர் சைடில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த வண்டி உரிமையாளர் கொடுக்கலாம். அரசாங்க வண்டியாக இருந்தாங்கன்னா அரசாங்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல பார்ட்டி மாறுபடும். ஓகே, ஸோ ஒன்று அதர் சைடு வண்டி ஓட்டுறவங்களா இருக்கும். அப்படி இல்லைன்னா அரசாங்க தரப்பில் இருந்தோன்னா அரசாங்க தரப்பு, வேறு ஏதாவது அரசாங்க தரப்பில் கவனக்குறைவங்கன்னா அரசாங்கம் தான் கொடுக்கணும். அதில் எந்த இடத்துலையும் டவுட்டே கிடையாது. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி இது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவங்க கொடுப்பாங்களா? கண்டிப்பாக. இப்போ தனியார் வாகனம் இருந்தோன்னா அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸில் வந்து இப்போ சொல்லலாம், இப்போ நீங்கள் ஹிட் அண்ட் ரன் மாதிரி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததே தெரிஞ்சிருக்காது. அந்த வண்டி சம்மந்தப்பட்ட வண்டிக்கு வந்து பின்னாடி நடக்குது, பின்னாடி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மோதிட்டாங்க, இவர் வந்து கவனக்குறையாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்களுக்காக ஃபைட் பண்ணோம். யார் இந்த இடித்த வண்டிக்காக ஃபைட் பண்ணோம். நீங்கள் வந்து அந்த அது சம்மந்தமான கிளைம்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபைட் பண்ணும்போது அதில் வந்து நீதிபதி பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்குண்டான கிளைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு வேளை இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இல்லை 6 வருஷம் ஆச்சு
இதுக்கெல்லாம் வந்து அந்த ஆஃபீஸரே மாறிட்டாங்க. எங்களால் இதுக்கெல்லாம் கிளைம் தர முடியாது, எங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் மேண்டட்ரி, கோர்ட்டே சொன்னாலும் நாங்கள் கிளைம் தர மாட்டோம், கிளைம் ரிஜெக்ட் அப்படின்னு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதை மாதிரி கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் பெரும்பாலானவர் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்சூரன்ஸ் தொகையை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதை செய்வாங்க. அதுதான் அவங்க செய்கிற பல நேரங்களில் குற்றம். ஒரு சில கம்பெனி, எல்லா கம்பெனியும் சொல்லிட முடியாது, ஒரு சில அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்கவங்க அதுக்குன்னு தனியாக உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம நீதிமன்றம் தானே போகிறோம். நீதிமன்றத்தில் அவங்க இறுதி தீர்ப்பு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது, நீதிபதி தானே இறுதி தீர்ப்பு. அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல நியாயம் பல இடங்களில் நியாயம் கிடைச்சிட்டு இதுக்கும் வந்து நியாயம் கிடைக்கணும் வந்து அதிகமாக தான். வெறும் இது சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை மேல்முறையீடு கீழ்கோர்ட்டில் நம்ம ஜெயிக்கலை, மேல்கோர்ட்டுக்கு போகணும்னாலும், இல்லை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் தாராளமாக எங்களை அணுகலாம். உங்களுக்கு உதவுறதுக்காக தான். நன்றி, வணக்கம்.